ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். கருப்பு கொண்டக்கல்லையை வச்சு அடை செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 4 வரமிளகா, 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கருப்பு கொண்டக்கல்லையை முத நாள் நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு தான் நம்ம அரைக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 70% கிட்ட அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கிறிஸ்பியாக நம்மளுக்கு அடை கிடைக்காது. ரொம்ப நைஸாக அரைக்கிறப்ப அப்படி கொரப்பாக அரைக்கிறப்ப தான் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக நம்மளுக்கு அடை கிடைக்கும். இப்போ அதை நான் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கொண்டக்கடலை அடைக்கி இப்போ ஒரு சைடிஷ்காக நான் சூப்பரான வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் வேர்க்கடலையை நான் வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காயை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதோட கொஞ்சோண்டு உப்பு, 2 பல் பூண்டு, ஒரு 4 வரமிளகா, 2 கைப்பிடி அளவுக்கு நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அடைக்கி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை சட்னியோட அடை வச்சு வேர்க்கடலை சட்னி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போய் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை சட்னியோட நம்ம இந்த தாளிப்பை கொட்டி எல்லாத்தையும் கலந்து ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். நான் வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலையை முன்னாடியே நான் வடை சட்டியில் நல்லா வறுத்து அதோட தோல்லாம் எடுத்து எப்போயுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தேவைக்கப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலான்ட்டு. வறுத்த வேர்க்கடலை சட்னி அரைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சாப் பண்ணி அதை எடுத்து நம்ம இதோட கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். ஓரளவுக்கு அது வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்க போகிறோம். எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து வரட்டும். ஓரளவுக்கு வதங்கட்டும். வதங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக உப்பு இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது வதக்கணுன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் நான் திருகி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் நம்ம இந்த அடைக்கு சேர்க்குறப்ப ரொம்பவே இனிப்பாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அடை கொண்டக்கடலை அடை மாதிரி தெரியாது. பசங்க ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கருப்பு கொண்டக்கடலை உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் திருகி வச்சுருக்க தேங்காய் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து வந்துட்டு போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க நம்ம அந்த மாவில் நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள், சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் அரிசி மாவு, பச்சரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்குது. இப்போ நம்ம அடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு தோசைக்கல் வச்சு அதில் லைட்டாக எண்ணெயை ஊற்றி ஒரு சின்ன பால் அளவுக்கு நான் அந்த மாவை எடுத்துக்கிறேன். கொண்டக்கடலை மாவை லைட்டாக தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு நான் தட்டுறேன் பாருங்கள். தட்டினேன்னா சூப்பராக நம்மளுக்கு அடை கிடச்சிருச்சு. அவ்வளோதான், தட்டிட்டேன். ஷேப் ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா நல்லா ஈஸியாக நம்மளுக்கு தட்ட வரும். இப்போ கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ நம்ம மேலே விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நான் சைடில் நல்லா வெந்து மேலேயும் நல்லா வெந்து வரும். ஒரு மூடியில் நான் மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சு நம்ம வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வைப்போம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ரொம்ப ஃபுல்லாக வச்சோன்னா நம்மளுக்கு அரிஞ்சிரும். சிம்லேயே வச்சு நம்ம வேக வச்சுருவோம். பாருங்கள், நல்லா சைட்லலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அடையை திருப்பி போட்டுட்டு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எப்படி பேக் சைடு வெந்து வந்திருக்கு நம்மளுக்கு ப்ரௌன் கலரில். இதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அது எப்போயுமே நம்ம இட்லி, தோசை தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி ஒரு கொண்டக்கடலை வச்சு நம்ம அடை செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ஆரோக்கியம், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் கிடைக்கிது. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அடை ரெசிபி பாருங்கள். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு சூப்பரான அடை கிடச்சிச்சு.
நான் காமிக்கிறேன் பாருங்கள். அடை வந்து எவ்வளோ ப்ரௌனிஷாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக பாருங்கள், ப்ரௌன் கலரில் எல்லா பக்கட்டும் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நான் இன்னொரு அடையை தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு 200 கிராம் வந்து கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன்னா எனக்கு ஒரு 8லேருந்து 9 அடை கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அகலம் தான் நான் தட்டியிருக்கேன். ரொம்ப பெருசாக தட்டல. ஒரு கை அகலம், நம்ம உள்ளங்கை அகலம் தான் நான் தட்டியிருக்கேன். எனக்கு ஒரு 10 அடைக்கிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து ஊற வச்சு செஞ்சு பாருங்கள். நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு மார்னிங் எந்திரிச்சோன்னே நம்ம அரைச்சி இதை ரெடி பண்ணி செஞ்சிடலாம். ஒரு 15-20 நிமிஷத்துலேயே நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா அடையுமே நான் சுட்டி எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காய் சட்னி வச்சு நம்ம அரைச்ச வேர்க்கடலை சட்னியோடு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.